ஹாய், எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த வீடியோவில் மீன் வறுவல் எப்படி செய்கிறதுங்கிற பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னா 2 ஸ்பூன் மிளகு, 10 பல் பூண்டு, மல்லித்தூள் 1 ஸ்பூன், மிளகாத்தூள் 1 ஸ்பூன், தேவையான அளவு உப்பு. அவ்வளோதாங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு 2 ஸ்பூன் மிளகு எடுத்துக்கிறேன். மிளகு எடுத்து அது நல்லா நச்சு எடுத்துக்கலாம். இந்தளவுக்கு நச்சா போதுங்க. மிக்ஸ்லலாம் போட வேணாம். நம்ம உரல்லே இந்த மாதிரி நச்சா நல்லாயிருக்கும். இல்லாட்டி அம்மியில் அரைக்கினா கூட அரைச்சிக்கலாம். அதுக்கப்புறம் 10 பல் பூண்டு, அதையும் நம்ம நச்சு எடுத்துக்கலாம். மிக்ஸில் அடித்தோம்னா அது பேஸ்ட் மாதிரி ஆகிடும். அது அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்காதுங்க. நச்சு போடும்போது நம்மளுக்கு அது மீன் கடிக்கும்போது அந்த பூண்டு சேர்த்து கடிக்கிறதுக்கு வரும், நல்லாயிருக்கும் கடிக்கி. அதுக்கப்புறம் ஒரு மீன் எடுத்துருக்கேன். தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். நுணுக்கி வச்ச பெப்பர், அதுக்கப்புறம் பூண்டு, ஒரு ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள் எடுத்துருக்கேங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி ஊற்றி கூட கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்தளவுக்கு இருந்தால் போதும். அதில் ஒரு பேன் எடுத்துக்கிறேன். அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். மத்தி மீன் எடுத்துருக்கேங்க. மத்தி மீன் ரொம்பவே உடம்புக்கு ரொம்ப நல்லது, குளிர்ச்சியானதும் கூட, மருத்துவ குணம் உள்ளது அப்படின்னு சொல்லுவாங்க மத்தி மீன். மீன் இருக்கிறத நான் போட்டுக்கிறேன். இதில் முள் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஆனால் நம்ம கடிச்சு சாப்பிட்ற அளவுக்கு இருக்கும். குழந்தைங்க கொடுக்கும்போது அதை கொஞ்சம் எடுத்துகிட்டு கொடுக்கலாம். ஒரு பக்கம் வந்துருச்சு, அதை நான் திருப்பி போட்டுக்கிறேன். கொஞ்சம் நல்லா வேகட்டுங்க. இது நம்மளோட கார்டன். கொஞ்சம் குட்டியாக கொஞ்சம் செடி வச்சுருக்கேன். அது வந்து சக்கரவள்ளி கிழங்கு செடிங்க. அது ஓரளவுக்கு வெந்துருச்சு. எடுத்துகிட்டு இன்னொரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். நீங்கள் தோசைகளில் கூட அதை போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, மீன் ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் வச்சுருங்க. அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி அதையும் போட்டு எடுத்துக்கிறேன். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சுங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா ஃபாலோ பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.